இயேசுவை வணங்கிடுமே. அற்புத அன்பரின் அடித்தொழவே அவரின் பாதம் அணி திரள்வோம். இத்தனை ஈகம் வாழுயிர்களுமே இயேசுவை வணங்கிடுமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக நன்றி கூறுவோம். இறைவன் நம்மை தொடர்ந்து கண்ணின் மணியென காத்து வருகிறார். அவரது மேலான இரக்கத்திற்காக, மேலான அன்புக்காக நாம் நமது நன்றிகளை சமர்ப்பிப்போம். மேலும் இந்த நன்னாளிலே நமது தாய் திருச்சபையானது புனித கன்னிமரியால் எலிசபெத் அம்மாளை சந்தித்த விழாவை சிறப்பிக்கின்றது. எனவே இந்த விழாவை நம்முடைய வாழ்வில் நம்முடைய சந்திப்புகள் அனைத்தும் மகிழ்ச்சியையும், நம்முடைய சந்திப்புகள் பிறருக்கு ஆறுதலையும் தர வேண்டும் என அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. அன்னையவள் அன்று எலிசபெத் அம்மாளை சந்தித்து அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்தார். என்றும் நமக்காக அன்னையவள் தொடர்ந்து நமக்கு பரிந்து பேசுகின்றார். அன்னையவள் நமக்கு முன்னோடியாக இருக்கிறார். எனவே நாம் அன்னையினுடைய வழி பாதங்களை பின்பற்றி நம்முடைய வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக, நம்முடைய வாழ்வு பிறருக்கு அருள் வழங்கும் வாழ்வாக இருக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியானது அமல்ராஜ் பீட்டர் லாரன்ஸ் இவர்களுடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் இவர்கள் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் இவற்றை மன்னித்து இவர்களை அவரது வாழ்வுக்கு சேர்த்துக் கொள்ளும்படியாக இந்த திருப்பலியிலே இவர்களுக்காக ஜெபித்து கொண்டார்கள். சகோதர சகோதரிகளை, தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை இவரிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய
ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களைப் போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களைப் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உன் திருமகனை கருத்தாகிய புனித கன்னி மரியாள் எலிசபெத்தை சந்திக்க தூண்டுதல் தந்தீரே. அதனால் நாங்கள் தூய ஆவியாரின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உம்மை என்று போற்றி பெருமைப்படுத்த அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரேலே, ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார்.
1 இறை திருவசனங்கள் 39 முதல் 56 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் ஜக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூயாவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருப்புடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையில் நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையரால் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்று இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நமது தாய் திருச்சபையானது தூய கன்னிமரியா எலிசபெத்தை சந்தித்தல் விழாவை சிறப்பிக்கின்றது. இந்த விழாவினுடைய மையம் என்று பார்க்கிற பொழுது தூய ஆவியா. தூய ஆவியை பெற்றுக்கொண்ட அன்னை எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்கிறார். இந்த மே மாதம் முதல் தேதி நாம் இந்த சூசேப்பு விழாவை கொண்டாடினோம். இதுதானே மே 1 தொழிலாளர்கள் தினம். இந்த சூசேப்பருக்கு விழா எடுத்து கொண்டாடினோம். அதே மே மாதம் முழுவதும் அன்னையின் மாதம். அன்னைக்கென்று ஒவ்வொரு நாளும் அன்னையினுடைய வாழ்க்கை முறை, அன்னையினுடைய பரிந்துரையினை, இந்த மன்றாட்டில் வரக்கூடிய அனைத்து சூழ்நிலைகளையும் நாம் ஜெபித்தோம். நாம் அன்னையை நாடினோம். மே 1 திருக்குடும்ப தலைவர் சூசேப்பரில் துவங்கி இன்று மே 31 திருக்குடும்பத்தின் தலைவர் அன்னை மரியாவுடைய இந்த நன்னாளிலே இந்த மாதத்தை நிறைவு செய்வோம். இந்த சூசேப்பரில் தொடங்கி அன்னையினுடைய இந்த மாதத்தை நிறைவு செய்கிறோம். இந்த விழாவின் இந்த விழாவினுடைய அந்த வாசகங்களை பார்க்கிற பொழுது முதல் வாசகம் எடுத்து கூறுகிறது இறைவாக்கினர் செப்பனியா. இதனுடைய பொருள், இந்த இறைவாக்கினுடைய பொருள், இறைவாக்கினர் செப்பனியா என்றால் என்ன அர்த்தம், என்ன பொருள் என்று பார்த்தோம் என்றால் கடவுள் காக்கிறார். கடவுள் காக்கிறார். அதுதான் இந்த இறைவாக்கினர் செப்பனியாவுடைய பெயருக்கான பொருள். அவர் கூறக்கூடிய அந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, அஞ்சாதீர்கள், அக்களிப்போடு இருங்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள், கடவுள் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார். கடவுள் உங்களை தண்டிக்கவில்லை, உங்களை மன்னிக்கிறார். நீங்கள் கடவுளால் மன்னிக்கப்படுகிறீர்கள். கடவுளிலிருந்து தண்டையிலிருந்து நீங்கள் தப்புவிக்கிறீர்கள், தப்பப்படுகிறீர்கள். எனவே நீங்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள். எனவே ஆரம்பரம் செய்யுங்கள். அதை தொடர்ந்து நேர்மையுடனும் பணிவுடனும் இருங்கள். இதுதான் நம்முடைய அழைப்பு. இது முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் அழைப்பை பற்றி பார்க்கிற பொழுது
கடவுள் மன்னிக்கிறார், கடவுள் தண்டிக்கவில்லை. எனவே நீங்கள் பணிவோடும் நேர்மையோடும் இருங்கள் என்பதை இந்த முதல் வாசகம் முன்வைக்கிறது. இந்த நற்செய்தியில நான் பார்க்கிறோம், அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கிறார். இதுதான் அடித்தளம். திருச்சபையினுடைய அடித்தளத்தை பார்க்கும் பொழுது இதுதான். எப்பொழுது கன்னி மரியாள் தூயாவை பெற்றுக்கொண்டு எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்கிறார். இதுதான் இதனுடைய பின்புலத்தை பற்றி பார்க்கிற பொழுது இந்த அடித்தளத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். கடந்த வாரங்களில் ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடினோம் தூய ஆவியார் பெருவிழா. அந்த பெருவிழாவிலே நாம் வாசித்தோம், அங்கிருந்த சீடர்கள் அனைவரும் இயேசு தூய ஆவியை பொழிகிறார். நாக்கு வடிவில் அந்த அடையாளமானது இருக்கிறது. அந்த நாக்கு என்பது என்ன? அறிவித்தல். நாக்கு பேச முடியாது, நாக்கில் என்ன பேச முடியாது. இந்த நாக்கு வடிவம் என்பது அறிவித்தல், நற்செய்தி அறிவித்தல். இதுதான் இன்று நாம் கொண்டாடக்கூடிய இந்த அன்னையினுடைய விழாவினுடைய அடித்தளம். தூயாவை பெற்றுக்கொண்ட மரியாள் எப்படி நற்செய்தி இயேசு கிறிஸ்துவை கொண்டு சென்றாரோ, எலிசபெத் அம்மாளுக்கு இதே கண்ணோட்டம் நற்செய்தி திருச்சபையின் அடித்தளமாக அமைந்துள்ளது. இரண்டு தாய்மார்கள் சந்திக்கிறார்கள். வயதை பார்த்தோம் என்றால் 16. இரண்டு தாய்மார்கள் சந்திக்கிறார்கள். அவருடைய வயது என்னென்று பார்த்தோம் என்றால் அன்னை மரியாள் 16, எலிசபெத் அம்மாள் 60. இரண்டு தாய்மார்களை சந்திப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த சந்திப்பிலே அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். கடவுளுக்கு பெற்றுக்கொண்ட அருளை, கடவுள் அவர்கள் செய்த கிருபையை, கடவுள் அவர்கள் செய்த மாபெரும் காரியத்தை, மாபெரும் கொடையை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார்கள். எனவே நாம் பார்க்கிறோம், இருவரும் அந்த மகிழ்ச்சி காரணமாக அன்னை மரியாள் வாழ்த்து பாடல் பாடி நினதாண்மை இறைவனை ஏற்றி போற்றுகிறது, தாழ்நிலையில் இருப்பவர்களை கண்ணோக்குகிறார் என்று அன்னைவனுடைய அனுபவத்தை பாடலாக பாடி, இந்த சந்திப்புகள் நம்முடைய நாம் செய்யக்கூடிய சந்திப்புகள் பொருளுள்ளதில் இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். இந்த சந்திப்புகளை பற்றி பேசுகிற பொழுது, இப்போ இந்த கொரோனா காலம் இல்லையா, கொரோனா காலத்தில் இருக்கிறோம், சந்திக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. யாரும் சந்திக்காதீங்க, மாஸ்க் போட்டு போங்க, சந்திக்க வேண்டாம். இப்படிதான் சந்திப்பு நடந்துச்சு. சென்னை திருமுல்லை வாயில் போலீஸ் காலனி, அங்கு ஒரு சந்திப்பு. அது என்ன சந்திப்பு என்று பார்த்தோம் என்றால், அவர் போலீஸ் காலனி போலீஸ் இருப்பாங்க இல்லையா, டீச்சர்ஸ் காலனி. இந்த போலீஸ் காலனியில் அவர் வேலைக்கு போயிட்டார், போலீஸ் வேலைக்கு போயிட்டார். அங்கே அந்த அம்மா மட்டும்தான் இருக்கும் தனியாக. மதியம் 2 மணி அந்த அம்மா மட்டும் இருக்கிறாங்க. யார்? போலீஸ்காரருடைய வீட்டுக்காரம்மா, மனைவி. இப்போ 2 பேர் வராங்க. வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி சுகாதாரத்துறையிலிருந்து வந்திருக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் கொரோனா டெஸ்ட் பண்ணணும். பார்த்தீங்களா, நாங்கள் சுகாதாரத்துறையில் வந்திருக்கிறோம், உங்களுக்கு கொரோனா டெஸ்ட் பண்ணணும். அவங்களுடைய காஸ்டியூம், அந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா என்னது, இந்த பிளாஸ்டிக் பார்த்துருப்பீங்களா, கொரோனா இந்த ட்ரெஸ்லாம் ரொம்ப கவர் பண்ணி பயங்கரமாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த இதெல்லாம் வச்சுக்கொண்டு வராங்க. இந்த அம்மா நம்பிட்டாங்க. ஆஹா, சரி பரவாயில்ல, டெஸ்ட் பண்ண தான் வந்துருக்குறாங்க அப்படின்ட்டு. அப்போ சரி டெஸ்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு தான் சொல்லிடுச்சு. உடனே நீட்டாக ஒரு குச்சி மாதிரி பார்த்துருப்பீங்க, டிவியில் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எப்படி மூக்கில் விட்டு நோண்டுறாங்க. அப்போ அந்த அம்மா உட்காந்துருக்கு. இந்த 2 பேர் வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, தூக்கி மூக்கில் விடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா மயக்கம் போட்டு வந்துச்சு. உடனே அந்த அம்மா கழுத்தில் இருந்த 6 சங்கிலி, வீட்டில் இருந்த 40,000, அங்கே இருந்த செல்போன் எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, எஸ்கே. சந்திப்பு, கொரோனா கால சந்திப்பு. இதை முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா, கொரோனா இல்லாத காலத்தில் போய் பார்த்தோம் சந்திப்பை பற்றி பார்த்தோம் என்றால், ஸ்கூல் நம்ம டீச்சராக இருக்கணும், ஸ்கூல் பிள்ளையாக போகிறாங்க. அப்போ அந்த சந்திப்பை படித்து பார்க்கிற பொழுது டீச்சர் வராங்க. ஒரு பையன் லீவ் போட்டுட்டான். ஐயோ என்ன லீவ் போடவே மாட்டானே, என்ன லீவ் போட்டான், 1 நாள் போட்டால் பரவாயில்ல, 2 நாள் போட்டான், நாளைக்கு போடக்கூடாதே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த டீச்சர் அவங்க தெருவுக்கு வராங்க. வீடு எங்கே இருக்காங்க, வீடு திருப்பி வராங்க. இப்போ வரும்போது அந்த பாட்டி, அந்த பையனோட பாட்டி பார்த்துட்டாங்க. அந்த டீச்சர் வந்து இவனை தேடி வராங்க. ஏன் 2 நாள் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு கேட்பாங்க. என்ன பண்ணுறாங்க, அந்த பாட்டியை ஓடி போய்
அந்த பாட்டியம்மா சொல்லு. ஐயோ பாட்டி டீச்சர் வந்து விட்டாங்களா, நீ போய் ஓடி ஒளி, நீ தான் என்னது ஓடி போய் ஒளியணும். அந்த பாட்டி இருக்கியா உடனே தெரிய வராங்க, எப்படி என்ன இதே ஒளி சொல்லுங்க அப்படின்னா பாட்டியம்மா. அட பாட்டி இவரெல்லாம் பேசாத, நீ செத்து போயிட்டு இருந்தா என்னது ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறேன். முதல் நீ போய் ஓடி ஒளி. சந்திப்பு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓ இந்த மாதிரியான சந்திப்புகள், கொரோனா சந்திப்பு, கொரோனாக்கு முன்னாடி சந்திப்புகளை பார்க்கும் பொழுது நாம் விகிலத்தில் பார்க்கலாம். இன்று நான் வாசிக்கிட்ட நற்செய்தியினுடைய இந்த சந்திப்பு அருளை கொடுத்த சந்திப்பு. இன்னைக்கு சந்திக்க வேண்டாம் சொல்லுகிறார்கள், ஆனால் நம்முடைய நம்பிக்கை நாம் மீண்டும் சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம். எப்படி மீண்டும் சந்திப்போம் என்று பார்த்தோம் என்றால், நம்முடைய சந்திப்புகள் பிறரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், நம்முடைய சந்திப்புகள் பிறரை நம்பிக்கையோடு இருக்க செய்ய வேண்டும், நம்முடைய சந்திப்புகள் பிறருக்கு வாழ்வளிக்க வேண்டும், நிறைவை கொண்டு வர வேண்டும், பிறருக்கு ஆறுதலை தர வேண்டும். இதுதான் நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த சந்திப்பினுடைய அடையாளமாக இருக்க வேண்டும். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 1 வாசித்தோம் என்றால், சக்கேயும் இயேசு சந்திக்கிறார். லூக்கா நற்செய்தியில் பார்க்கிறோம், சக்கேயும் இயேசு சந்திக்கிறார். அப்ப அந்த சந்திப்பில் என்ன நடக்கிறது பார்த்தோம் என்றால், அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தனது பாவ நிலையத்தை விட்டு வெளியே வருகிறார். அதுதான் அவருக்கு அவருடைய வீட்டிற்கு மீட்பை பெற்று தந்தது சந்திப்பு. பண்டைமலையுடைய அந்த சந்திப்பு பார்க்கும்போது விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள், அந்த சந்திப்பு என்பது மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 45, மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 45 பார்க்கிற பொழுது என்ன என்று பார்த்தோம் என்றால், பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரியவே இல்லை. இதுதான் ஆண்டவர் தன்னுடைய பணியில் அறிவிக்கிற அந்த செய்தியை அன்னை மரியாள் வாழ்ந்து காட்டுகிறார். இன்று நாமும் நம்முடைய வாழ்க்கை சூழல்களில் நம்முடைய சந்திப்புகள் பிறருக்கு ஆசிர் வழங்கக்கூடிய சந்திப்பாக இருக்க வேண்டும். எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, அன்னையினுடைய இப்பெருவிழாவை கொண்டாட நம் ஒவ்வொருவரும் நாம் அன்னையின் வழி கடவுளை சந்திப்போம். அன்னையின் வழி கடவுளை சந்தித்து அதன் வழியாக அதிகமான சங்கடங்களை தவிர்ப்போம். இதுதான் நாம் முழுமையாக நமது மனதில் இருத்த வேண்டிய செய்தி. இந்த காலகட்டத்தில் இன்று கொண்டாடக்கூடிய இந்த விழாவில் நாம் சிந்தித்து நம்மை இந்த வழிக்கு செலுத்த வேண்டும். அன்னை மறை வழியாக கடவுளை சந்திப்போம். கடவுள் நம்முடைய சங்கடங்களை தவிர்ப்போம். கடவுளை சந்திப்போம், சங்கடங்களை தவிர்ப்போம். இந்த அருளை இறைவன் நமக்கு தந்திட இந்த திருப்பலியை தொடர்ந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாவிட தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதன்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பதை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே திருமகனின் புனிதமிக்க அன்னை புரிந்த அன்பு பணி உமக்கு ஏற்புடையதா இருந்தது. அதுபோல நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் மீட்பின் பலி உமது மாட்சிக்கு உகந்ததாய் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மா
நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூய்வரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகிறேன். அவர் வழியாக உமது மாண்பை வாழ்த்துவதன் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமண எக்காலத்துக்கு மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறும். அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறினார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்களுக்கு கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறினார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் பின்னம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று கூலியற்குரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குபடும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்வுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற அமல்ராஜ், பீட்டர், லாரன்ஸ் இவர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறது. கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எமது மரியின் ஊழியர் சபையை தோற்றுவித்த 7 புனித தந்தையர்கள், மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி
வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டினால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை கைவிடுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விழுந்து கலைக்கு பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உள்ளத்தில் வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும்.
நன்றி கூறி மன்றாடுவோமா. இறைவா, உம் நம்பிக்கையாளர் கரும்பெரும் செயல் செய்யும் உம்மை உமது திரு அவை போற்றி பெருமைப்படுத்துவதாக. மரியாவின் வயிற்றில் இருந்த இயேசுவை புனித யோவான் அக்களிப்போடு கண்டு கொண்டது போல என்றும் வாழும் அதே இயேசுவை உமது திரு அவை இவ்வருள் அடையாளத்தில் பேரின்பத்துடன் கண்டுகொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசற்காக தலைவனை ஜெபிப்போம். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேச்சின் வழியாக மனித இதத்தை கனிவிரக்கத்துடன் மீட்டு திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரித் தொழா. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, பூவிலுள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவிலுள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. ஆவலுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, ஆவலுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, ஆனந்த மிகுந்த பல கீதங்களை பாடிடுவோம். தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரித் தொழ. தேவதாயின் மாதம் இது அல்லவோ.